மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஒய்யன் ஜமால் முகமது யூனுஸை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான KV தங்கபாலு மயிலாடுதுறையை அடுத்த சித்தர்காடு, மல்லியம், மூவலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திறந்த வாகனத்தில் வேட்பாளருடன் சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மல்லியம் பகுதியில் குறுகலான சாலையில் திரும்ப முடியாமல் திறந்த வாகனம் மாட்டிக்கொண்ட நிலையில் தொண்டர்கள் உதவியுடன் வண்டி திருப்பப்பட்டது. வழிநெடுகிலும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜமால் முகமது யூனுஸ்க்கு பெண்கள் ஆரத்தி எடுத்த நிலையில் பெண்கள் திலகம் வைப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் மாதத்தில் எடுப்பதை மட்டும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியது, பாஜக அரசு தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் வஞ்சித்து வருகிறது. இத்தகைய சவால்களுக்கிடையிலும் கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முன்னேற்றியுள்ளார். கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்றியுள்ளார். இந்தியாவில் வேலைக்குச் செல்லும் பெண்களில் 45% பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். சமூக பொருளாதார குறியீடுகளில் தமிழகம் முதன்மை மாநிலமாக உயர்ந்துள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மகளிருக்கு ரூபாய் 2000 உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் ரூபாய் 2000 உயர்த்தப்பட உள்ளது. திமுக தலைமையிலான 26க்கும் மேற்பட்ட கட்சிகள் கொண்ட இந்த கூட்டணி வலிமையாக உள்ளது. இக்கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும். தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாடு தனித்து விடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழகத்தில் கருப்பு கொடி ஏற்றி கண்டனத்தை தெரிவித்துள்ளோம். அனைத்து மாநிலங்களும் சமத்துவமான முறையில் இடஒதுக்கீடு கொள்கை அமைக்கப்பட வேண்டும். சீமானுக்கு பொருளாதாரம் பற்றி தெரியவில்லை. மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கடன் வாங்குவது இயல்பான ஒன்று. கடன் வாங்கியதால் ஒரு மாநிலம் தாழ்ந்ததாக நினைக்கக்கூடாது. அந்த கடனை பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு, முன்னுரிமை திட்டங்களுக்கு செலவழிக்கிறோம். பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கு இது தெரியும். தமிழ்நாடு மற்றும் மாநிலங்களை விட முன்னேறிய மாநிலமாக மாறியிருக்கிறது. பொருளாதார கணக்கீட்டில் 11%த்திற்கும் மேல் வளர்ச்சி பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்றார். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். தமிழ்நாடு தனித்துவிடப்படக்கூடாது என்பதற்குத்தான் நேற்றைய தினம் நம்முடைய முதல்வர் அவர்கள் எல்லா இடங்களிலும் கருப்பு கொடி ஏந்தி நம்ம கண்டனத்தை தெரிவிக்க சொல்கிறோம். மிக முக்கியமாக இந்தியா முழுவதும் தமிழ்நாடு மக்கள் தொகை அடிப்படையை மட்டும் பார்க்காமல் இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையின் அடிப்படையில், விகிதாசார அடிப்படையில் அது உயர்த்தப்பட வேண்டும். அப்படி உயர்த்தப்பட்டால் இன்னும் அதிகமாக இடங்கள் நமக்கு கிடைக்கும். இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான இருக்கணும். ஏன்னா இப்ப தமிழ்நாடு குறைவாகவும், மத்திய பிரதேசம், வடமாநில உள்ள உத்தரப்பிரதேசம் மிக அதிகமான எண்ணிக்கையை பெற்று தமிழ்நாடு மட்டுமின்றி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு திருட்டுத்தனமாக ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அதை எல்லாம் எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சி அதை கண்டிக்கிறது. ஒரு சமத்துவமான சீரான ஒரு முறையை தான் நாங்கள் விரும்புகிறோம். அந்த முறை எல்லாருக்குமான முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான். மத்திய பிரதேசத்துக்கு ஒரு நீதி, உத்தரப்பிரதேச ஒரு நீதி என்று இருக்கக்கூடாது என்பது நம்முடைய பார்வை. அதுதான் சரியான பார்வையும் கூட. சமத்துவமான முறையில் அந்த இடஒதுக்கீடு கொள்கை அமைக்கப்படுமானால் எல்லாருக்குமான நீதியாக இருக்கும். அவர் நண்பர் தம்பி விஜய் அவர்கள் இப்போது அரசியல் வந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கடந்த முறை அறிவித்த அத்துணை திட்டங்களையும் இப்பொழுது நிறைவேற்றிய தலைவராக இருக்கிறார். இப்பொழுது அறிவிக்கிற திட்டங்களும் அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் முழுமையாக நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அதிமுக தமிழ்நாட்டை பின்னோக்கிய மாநிலமாக மாற்றியிருந்ததை மறந்துவிடக்கூடாது. இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களில் அதிமுக ஆட்சியின் போது கடைசி மாநிலமாக பார்க்கப்பட்டது. நம்முடைய முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு முதல் ஆண்டிலே முதலமைச்சரிலே முதல்வர் என்று வந்தார். அடுத்து இந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு சமூக பொருளாதார விளிம்புகளில் 11.9% உயர்த்தி பெற்று இந்தியாவுக்கே வழிகாட்டி மாநிலம் மாறி இருக்கிறது. இது வரலாறு, இது சரித்திரம், இது டேட்டா. இதெல்லாம் இந்த கணக்கீடுகளை பகுத்தாய்வு பார்த்தால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை வெஞ்சிருக்கிற மாநிலமாக, உயர்ந்திருக்கிற மாநிலமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் பார்க்கணும். எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பாரு. அதையெல்லாம் மக்கள் பொருட்படுத்தவில்லை. சீமான் கடந்த முறை, அதற்கு முன்ன முறை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் என்ன வாக்குறுதியை கொடுக்கிறோமோ அந்த வாக்கு நிறைவேற்ற முதல்வராக நாம் வைத்திருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி தலைவர் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்றார். அதற்கு மேலாக தலைவர் காமராஜ் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார், மத்திய உணவு கொண்டு வந்தார். நம்முடைய முதலமைச்சர் குழந்தைகள் கல்வி பயிலும் போது உணவின்றி வாடக்கூடாதுன்னு காலையிலையும் இந்த உணவை
காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது இந்தியாவிலே ஒரு புதுமையான ஒன்று. ஏழை மக்கள், எல்லா மக்களுக்கான வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் விரும்புகிறார். அதைத்தான் எங்கள் கூட்டணி விரும்புகிறது. அதை அனைத்து கூட்டணி தலைவர்களும் விரும்புகிறார்கள். அதை ஆதரிக்கிறோம். நண்பர் சீமான் அவருக்கு பொருளாதாரம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில், ஏன் உலகம் உள்ள நாடுகள் எல்லா இடங்களிலும் கடன் வாங்குவது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. கடன் வாங்கியதாலே ஒரு மாநிலம் தாழ்ந்து விட்டதாக கருதக்கூடாது. அந்த கடனை பல்வேறு நலத்திட்டங்களுக்கு, வளர்ச்சி திட்டங்களுக்கு, முன்னுரிமை திட்டங்களுக்கு செலவழிக்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கு புரியும். ஆகவே தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முன்னேறிய மாநிலமாக மாறி இருக்கிறது சொன்னால், இந்தியாவிலேயே பொருளாதார கணக்கீடுகளில் தமிழ்நாடு 11 விழுக்காடுக்கு மேல் பெற்று இன்றைக்கு முதலிடம் வகிப்பதற்கு அது ஒரு காரணம். இந்த புள்ளி விவரங்கள் சாதாரணமான புள்ளி விவரங்கள் அல்ல. இந்த புள்ளி விவரங்கள் மத்திய அரசு அங்கீகரித்த புள்ளி விவரங்கள். எதையும் பார்க்க வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கிறது. தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இந்த வெற்றி கூட்டணிக்கு பின்னால் ஆதரவாக இருப்பார்கள் நம்பிக்கைகள் உண்டு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மலரும்.